உனக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரெவிஸுங்க. மாட்டாஸ்பத்திரியிலலாம் அதை பார்த்துருப்பீங்க. கால்நடைகள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக அந்த கிட்டி பயன்படுத்துவாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு ஊசி போடுறது, சென ஊசி பண்ணுறது, காளமாடை சேர்த்துறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த பெரிய பண்ணைகளுக்கெல்லாம் வந்து 20 மாடு 30 மாடு 100 மாடு இருக்கிறதுனால கால்நடை மருத்துவர் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கோ மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்காகவோ பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இது வந்து சின்ன மாடு பெரிய மாடு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ரிங்லாம் கொடுத்துருக்கோம். சின்ன மாட்டுக்கு பெரிய மாட்டுக்குன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக மாட்டை இழுத்து கட்டுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரிங்குலாம் கொடுத்துருக்கோம். இதுலேயும் சின்ன மாடு பெரிய மாட்டுக்கு அந்த பாருங்கள் இந்த மாதிரி வலையெல்லாம் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து இந்த இப்போ உரிய நேரத்தில் வந்து சென ஊசி போடுறதா இருக்கட்டும், சிலதை வந்து கண்ணுக்குட்டி பிறந்த டெலிவரி நேரத்தில் அது மாதிரி கண்ணுக்குட்டி எடுக்கிறது மாடு பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணலாங்க. ரெண்டாவது வந்து இது எளிமையாக வந்து டிஸ்மாண்டல் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு டிரான்ஸ்பண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணுற போகிறோமோ அந்த இடத்துல இது ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா 4 இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் கொடுத்துருப்போம் பிளாக் கலரில். இது என்ன பண்ணணும், நம்ம பூமியில் ஹோல்ட் பண்ணி காங்கிரீட் போட்டு நிறுத்திடணுங்க. சரிங்களா? நான் சொல்கிறது எங்கள்லேருந்து வாங்கும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு டிஸ்மாண்டல் பண்ணி வந்துடும். ஸோ அதுக்காக சொன்னேன். நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல அது வந்து கீழே பெயிண்டிங் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல 4 இடத்துல ஹோல்ட் போட்டு ஸ்டாண்டர்டாக பண்ணிடணும். இது காஞ்சிடுச்சு முறா நம்ம நாட்டு மாடு எல்லா மாட்டுக்குமே வந்து இதை பயன்படுத்தலாங்க. கலப்பின மாடுகளும் நம்ம பயன்படுத்துகிறது தான். முறாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய மாடாக இருக்கும், எருமை மாடு அந்த மாதிரிலாம். ஸோ அந்த அளவுக்கு இது போகுமா சின்னதாக இருக்குது அப்படின்னா கூட இது ஸ்டாண்டர்டாக தான் இருக்குங்க. கவர்மெண்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம கொடுக்குறோங்க. கிட்டத்தட்ட வெயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75லேருந்து எபோவ் இருக்கும். 75 கிலோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது.